வெல்கம் டு ஈஸ் கிச்சன். பால் பாயசம் செய்ய போகிறோம். அதில் வந்து கொஞ்சமாக ஜவ்வரிசி அதை 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஒரு கிளாஸ் தண்ணிக்கு சேர்த்து இப்போ பாயில் பண்ண போகிறோம். இது நல்லா பாயில் ஆனோடனே இதோட பால் சேர்த்துக்கணும். பால் சேர்த்து நல்லா கொதிக்க வைக்கணும். பால் பாயசத்துக்கு பால் நல்லா சுண்டி ஜவ்வரிசி நல்லா வெந்து பால் நல்லா சுண்டி வந்து அதுக்கடுத்து நம்ம செம்மியெல்லாம் போட்டோம்னா பாயசம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதை காட்டியும் நம்ம முந்திரி திராட்சை தேவையான அளவு உங்களுக்கு எவ்வளோ தேவை, எவ்வளோ பாயசம் வைக்க போகிறீங்களோ அதுக்கேற்ற அளவுக்கு முந்திரியும் திராட்சையும் எடுத்துங்க. தேவையான பொருட்களில் ஏலக்காய் 2 பீஸ் போதும். பால் பாயசத்துக்கு நிறைய பால் தேவைப்படும். அதனால நம்ம ஒரு கிளாஸ் பால், ஓகேவா? தெரியுதா? ஒரு கிளாஸ் அளவுக்கு பால் இதுலாங்க. இது அப்புறம் சேமியா, சின்ன பாக்கெட் சேமியா. ஓகே, அப்புறம் தேவையான அளவு சர்க்கரை. இனிப்பு எவ்வளோத்துக்கு தேவையோ அதுக்கேற்ற மாதிரி போட்டுங்க. ரொம்பவும் போட்டுறாதீங்க. இது வந்து ஒரு 50 கிராம் இருக்கும். 50 கிராம் நான் கொஞ்சமாக தான் செய்ய போகிறேன், அதனால 50 கிராம் அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். இந்த முந்திரியும் திராட்சையும் கொஞ்சம் நெய் விட்டு வதக்கிக்கலாம். நெய் விட்டு வதக்கிக்கணும். இது வேகிறப்பயே நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு பொரிச்சு வச்சுக்கலாம். ரொம்ப செவந்துடக்கூடாது. இதோ இந்த அளவுக்கு, இதான் அதோட பதம். இந்த அளவுக்கு நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துடணும். ஓகே, தெரியுதா? இந்த அளவுக்கு தான். ரொம்ப கரிஞ்சிடும். ரொம்ப நாள் செவந்துட்டுனாலும் வச்சுட்டு கொஞ்சம் நேரத்துலேயே எடுத்துடணும். இப்போ நல்லா வெந்திருக்கும், மேலெல்லாம் வந்துட்டு. இப்போ என்ன பண்ணோம், பால் இதோட மிக்ஸ் பண்ணும். ஒரு கிளாஸ் நிறைய பால். பால் ரொம்ப பொங்கும்போது அடுப்பை சிம்மில் வச்சுக்கணும்.
இப்போ பார்க்கணும் ஜவ்வரிசி நல்லா வெந்துதா. நல்லா கொதிக்கணும். நல்லா கொதிச்சோன்னா நல்லா வெந்தோன்னா அதோட சேமியா சேர்த்தணும். ஓரளவுக்கு சேமியா சேர்த்தணும். சேமியாவை சேர்த்துட்டோம்னா அது வேக ஆரம்பிச்சோம். ஜவ்வரிசியும் சேமியாவும் நல்லா வெந்து வந்தோன்னே நம்ம சுகர் ஆட் பண்ணணும். வெந்து வரப்ப சும்மா கொஞ்சமாக சால்ட் மிக்ஸ் பண்ணிக்கணும். என்னதான் ஸ்வீட்டாக இருந்தாலும் கொஞ்சமாக சால்ட் போட்டால் தான் ஸ்வீட்லேயே நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். லைட்டாக ரொம்ப போட்டுறக்கூடாது, லைட்டாக போகணும். தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட் போட்டால் தான் அதோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். சாப்பிட்றதுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். நல்லா வெந்து வந்தோன்னா நல்லா பாயில் ஆகும். நல்லா பாயில் ஆகணும். சுகர் வந்து தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா ஸ்வீட் நல்லா சாப்பிடுவாங்க அப்படின்னா கொஞ்சம் நிறையாவே சேர்த்துங்க. இல்லை நார்மல் ஸ்வீட் தான் சாப்பிடுவாங்கன்னா கொஞ்சமாக சேர்த்துங்க. சில பேர் நாட்டு சக்கரை சேர்த்துப்பாங்க, அதுவும் ரொம்ப நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் பால் பாயசத்துக்கு வெள்ளை சுகர் சேர்த்து தான் செய்வோம். நாட்டு சக்கரை பிடிச்சோம்னா நாட்டு சக்கரை சேர்த்து செய்யுங்க. நல்லா வேகட்டும், நல்லா கரைஞ்சி நல்லா மெல்ட்டாகி நல்லா வேகட்டும். அதுக்கப்புறம் ஏலக்காய் நல்லா பொடிச்சு அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. ஏலக்காய் தூள் சேர்ப்பாங்க, அது எந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும்னு தெரியாது. ஆனால் இந்த மாதிரி சேர்த்தா குழந்தைங்களுக்கு கொடுத்தா கூட ஏல அரிசி வயிற்றுக்கு போனால் ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கு அவங்களுக்கு நல்லா வெந்து வரணும். அதுதான் வந்து நல்லா கொதிச்சு நல்லா வெந்து வந்தாலும் உங்களுக்கு டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் பாயசத்துக்கு. எங்கள் வீட்டில் அப்படி இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு நல்லா கொதிக்கட்டும், நல்லா கொதித்து நல்லா வெந்து வரும்.
இது பாருங்கள் ஜவ்வரிசி நல்லா பல பலன்னு தெரியுது. நல்லா கொதிச்சு நிறைய ஜவ்வரிசி போட்டுருவோம். அது ஜவ்வரிசிலாம் ரொம்ப நல்லது, குழந்தைங்களுக்கு நிறையவே கொடுக்கலாம். குழந்தைங்க ஜவ்வரிசினாலே நம்ம பால் பாயசம் தான் செய்வோம். சில பேர் வீட்டில் ஜவ்வரிசி வத்தல் வடகம் செய்வாங்க, அது நல்லாயிருக்கும், அதுவும் உடம்புக்கு நல்லது தான். அரிசி வடகம் செய்கிற மாதிரி ஜவ்வரிசியில் வடகமும் செய்வாங்க. வேறு என்ன செய்வாங்கன்னு தெரியல, உங்களுக்கு தெரிஞ்சுன்னா எங்கள் வீட்டில் பால் பாயசம் வடகம் இது ரெண்டும் தான் எனக்கு தெரிஞ்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது தெரிஞ்சதுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஜவ்வரிசியில் வேறு என்ன செய்வாங்க? இப்போ லாஸ்ட்டாக பொன்னிறமாக வறுத்து வச்சேன் முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டா நல்லா அவ்வளோதான், ருசியான பால் பாயசம் ரெடி. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இன்றைக்கி ஆடி வெள்ளி, முதல் வெள்ளி, அதனால் சாமிக்கு இந்த பாயசத்தை வச்சு நெய்வேத்தியமாக வச்சு சாமி கும்பிடலாம். பிடிச்சவங்க சும்மாவே செஞ்சு சாப்பிட்லாம். பால் பாயசம் எங்கள் வீட்டில் சாமி கும்பிட்றதுக்கு மட்டும்தான், பொதுவாகவே சும்மாவே அடிக்கடி செய்வோம். சாமி கும்பிடலாம் வாங்க. ஓகே, பாய்.